ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள். இது LeetCodeோட 118th ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். given an integer numbers return the first numbers of Pascal's triangle. அதாவது நம்பரோஸ்ன்னு சொல்லி ஒரு இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. அது என்னவாமா பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிளில் எவ்வளோ ரோ இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அந்த நம்பரோஸுங்கிற வேரியபிள் வந்து டினோட் பண்ணுதாமா. In Pascal's triangle, each number is a sum of two numbers directly above shown as. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள்னால் என்ன, அது வந்து எப்படி வந்து ரெப்ரசென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது 5 ரோஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 5 ரோஸ் இருந்தது அப்படின்னா இது இந்த மாதிரி தான் ரெப்ரசன்டேஷனில் இருக்கும். ஃபஸ்ட் ரோவில் ஒரு 1 இருக்கும், செகண்ட் ரோவில் 2 1 இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து மூணாவது ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து 1 இருக்கும். அடுத்த எலமெண்ட் வந்து முந்தின ரோவில் இருக்க 2 எலமெண்ட் ஆட் பண்ணும். 1 + 1 2 அப்படின்னு சொல்லி இருக்கும். கடைசி எலமெண்ட் எப்பவுமே 1 இருக்கும். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு பாஸ்கல் ட்ரையாங்கிள் எப்பவுமே 1 தான். ஓகேங்களா? ஸோ நடுவில் இருக்க எலமெண்ட்ஸ் தான் நம்ம அடிஷன் பண்ணி கால்குலேட் பண்ணோம். இப்போ தேர்ட் ரோ பார்த்தாச்சா? இப்போ ஃபோர்த் ரோ பாருங்களேன். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 1 1 இருக்கா? இப்போ இந்த செகண்ட் ரோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? முந்தின ரோவில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட்டும் செகண்ட் எலமெண்ட்டும் ஆட் பண்ணணும். 1ம் 2ம் ஆட் பண்ணால் இங்கே 3 வரும். அடுத்து இது எப்படி கண்டுபிடிக்கணும்? அடுத்து 2யும் 1யும் ஆட் பண்ணணும். அது ஆட் பண்ணால் உங்களுக்கு 3ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ கடைசி எலமெண்ட் எப்பவும் போல் 1. இப்போ கடைசி ரோ பாருங்களேன். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 1. செகண்ட் எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த முந்தின ரோவில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் செகண்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். அதோட ஆன்சர் 1 + 3 இருக்குது, இங்கே 4ன்னு வரும். அடுத்த எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? செகண்டையும் தேர்டையும். 3 + 3 6. அடுத்த எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? 3 + 1 4. ஸோ இந்த மாதிரி தான் பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு லாஸ்ட் எலமெண்ட் எப்பவுமே 1 இருக்கும். நடுவில் இருக்க வேல்யூஸை முந்தின ரோல் இருக்க வேல்யூஸ்லேருந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட் செகண்டு, அடுத்து செகண்டு தேர்டு அப்படி ஆட் பண்ணி கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ நாம் இதுக்கு வந்து ப்ரோக்ராம் போடலாம். அதுக்கு நான் சைடில் ஒரு கம்பைலர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இன்புட் வேலை இருக்குது பார்த்தீங்களா, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து 5 ரோஸ் இருக்குது. நீங்கள் 5 ரோஸ்க்கு வந்து எப்படி ரெப்ரசன்டேஷன் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 5 ரோஸில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்னவாக இருக்கும்? எல்லாமே ஒவ்வொரு அரே. ஓகேங்களா? அந்த அரேக்குள்ளே அரே வந்து இவங்க ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் அரேயில் என்ன இருக்குது? ஒரே ஒரு நம்பர் இருக்குது, 1. அப்போ அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1. செகண்டில் எவ்வளோ 1? செகண்டில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது? 1 1 2 இருக்குது. அப்போ செகண்ட் அரே வந்து 1 1. தேர்ட் ரோவில் 1 2 1 சொல்லிட்டு ஒரு அரே. ஸோ 1 2 1 1 3 3 1, அடுத்து 1 3 3 1, அதே மாதிரி 1 4 6 4 1. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது அரேக்குள்ளே அரே ரெப்ரசன்டேஷனில் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதில் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிசல்ட் அப்படின்னு இப்போ வந்து இப்போ உங்களுக்கு கீழே ஒரு கன்ஸ்ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கன்ஸ்ட்ரெண்ட் வந்து எப்பவுமே வந்து இந்த நம்பர்ஸ் வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்கும், 30க்கு ஈக்குவலாக இருக்கும், 30க்குள்ளே இருக்கும், 1க்கு மேலே இருக்கும். அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு எலமெண்ட் வந்து இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளே இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ரிசல்ட்டில் அரே ஆஃப் அரேயில் அந்த 1ன்னு சொல்லி நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா கண்டிப்பாக 1 இருக்கும், அதுக்கு மேலே போகிறதுக்கு தான் வந்து நம்ம கேல்குலேஷன் பண்ணோம். அதனால் ஃபஸ்ட்டு ரிசல்ட்லேயே ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டு வச்சிட்டேன். இப்போ அடுத்து ஒரு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா 5 ரோஸ் இருக்குது, அப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து இட்ரேட் பண்ணணும். ஸோ ஒரு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ I in range ஆஃப் இந்த நம்பரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்பரோஸ் இதோட -1 பண்ணிக்கிறேன். ஏன் -1 பண்ணிக்கிறேன்? ஏற்கனவே நான் வந்து இந்த ரிசல்ட்டில் ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணிட்டேன். அதனால் இந்த இடத்துல நான் -1 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? போட்டுட்டு இப்போ நம்ம இந்த மெத்தட் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோன்னா, பேடிங் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேடிங் மெத்தட்னா என்னன்னு சொல்லி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள்ஸ் போய்க்கலாம். இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளில் இப்போ பாருங்களேன், இப்போ ஃபஸ்ட் ரோவில் வந்து 1 இருக்குது. பேடிங் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா பைட்ஸ் நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து அல்காரிதம் போடுறதோ இல்லை கால்குலேஷன் போடுறதோ வந்து பேடிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறது. இப்போ இதில் நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணலாம்னா, இந்த ஃபஸ்ட் ரோவில் 1ன்னு சொல்லி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 0 பின்னாடி ஒரு 0 ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1க்கு முன்னாடி ஒரு 0 இருக்குது, இந்த 1க்கு அடுத்து ஒரு 0 இருக்குது ஃபஸ்ட் ரோவில். இப்போ இந்த செகண்ட் ரோ நான் எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னா, இந்த 0வையும் ஃபஸ்ட்டு இருக்க 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 1 வரும். அப்போ இங்கே 1. அப்புறம் செகண்ட் எலமெண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? செகண்டு அந்த 1ஐயும் அடுத்து 0வை ஆட் பண்ணால் உங்களுக்கு 1 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பேடிங். இப்போ நெக்ஸ்ட் ரோ எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க, இன்னும் புரியும். இப்போ இந்த 1 1 வந்து செகண்ட் ரோவில் இருக்குது. இந்த 1க்கு முன்னாடி ஒரு 0வும் இந்த 1க்கு முன்னாடி ஒரு 0வும் போட்டால் உங்களுக்கு ரோ எப்படி வரும்? 0 1 1 0 அப்படின்னு சொல்லி 4 எலமெண்ட் இருக்குமா? அப்போ தேர்ட் ரோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் செகண்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணோம். என்ன? 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 1.
அடுத்து செகண்டையும் தேர்டையும் ஆட் பண்ணணும். ஒன்றையும் ஆட் பண்ணிங்கன்னா 2. அடுத்து தேர்டையும் ஃபோர்த்தையும் ஆட் பண்ணணும். தேர்டில் என்ன இருக்குது 1, ஃபோர்த்தில் என்ன இருக்குது 0. ஒன்னையும் 0வையும் ஆட் பண்ணால் 1. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இப்போ பாருங்கள், ஏன்னா கடைசி ரோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி 0, இதுக்கு முன்னாடி 0. அப்போ 0 1 3 3 1 0 அப்படின்னு சொல்லி இந்த ரோ இருக்குமா? இப்போ இந்த 5th ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணுறேன் 1. அடுத்து 1 3 ஆட் பண்ணுறேன் 4, 3 ஆட் பண்ணுறேன் 6, 3 1 ஆட் பண்ணுறேன் 4. இப்போ இந்த 1க்கு அடுத்து என்ன இருக்குது? 0 இருக்குது. இப்போ அப்போ 1 0 ஆட் பண்ணால் 1. இது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எரர்லாம் போகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம இதில் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பேடிங் எக்ஸ்ட்ரா நம்ம ஒன்று கொடுத்து வச்சுருக்கோம். அதனால் நம்ம வந்து அல்காரிதம் அதுக்கேற்ற மாதிரி போட்டோம்னா நமக்கு வந்து அதெல்லாம் ரிசால்வ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த பேடிங் நம்ம எப்படி பைத்தானில் போடலான்னா, ஒரு டெம்பரரியாக ஒரு வேரியபிள் எடுத்துகிட்டு இது கடைசியாக நம்ம என்ன ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அதுதான் எடுக்கணும். இப்போ நீங்கள் செகண்ட் ரோ கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் ரோ எடுக்கணும், தேர்ட் ரோ கண்டுபிடிக்கிறீங்கன்னா செகண்ட் ரோ எடுக்கணும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, ரிசல்ட் ஆஃப் இந்த அரேயில் -1 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கடைசி என்ன இருக்கோ அந்த ரிசல்ட்டில் கடைசி என்ன இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இந்த ரிசல்ட்டில் கடைசி என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. இதுதான் கடைசி ஃபஸ்ட்டு எல்லாமே. அப்போ இந்த 1ங்கிற அரே வந்து இதில் வரும். இப்போ நான் என்ன பண்ணணும்? பேடிங் பண்ணணும். எப்படி பேடிங் பண்ணணும்? ஃபஸ்ட்டு எலிமெண்ட்லேயும் கடைசி எலிமெண்ட்லேயும் 0 ஆட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டில் ஒரு 0வும் கடைசியில் ஒரு 0வும் நான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜினேஷன் நம்ம பண்ண மாதிரி அந்த டெம்பரரி ஒரு அரே க்ரியேட் ஆகிடுச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு ரோ, அதாவது இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள் எதுக்குன்னா ஃபர்தராக கேல்குலேஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக. இப்போ அடுத்து இன்னொரு ஃபார் லூப். எதுக்கு? நீங்கள் நடுவில் இதெல்லாம் கால்குலேட் பண்ணல, அதுக்கெல்லாம் ஒரு ஃபார் லூப். ஃபார் j in range ஆஃப். இப்போ இதில் பாருங்களேன், இந்த பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ, ஃபஸ்ட்டு ரோவில் எவ்வளோ எலிமெண்ட் இருக்குது? 1 இருக்குது. செகண்ட் லெவலில் இருக்குது 2 இருக்குது. தேர்டில் 3 இருக்குது. அப்போ எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகுது? ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகுது. எதுலேருந்து ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகுது? அதுக்கு முந்தின ரோவில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுலேருந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ ஃபஸ்ட் ரோவில் 1 இருக்குன்னா செகண்ட் ரோவில் 2 இருக்குன்னா ஃபஸ்ட் ரோவில் லென்த் எவ்வளோ? 1 + 1 அப்போ 2. அடுத்து தேர்ட் ரோவில் 3 இருக்குது. அப்போ செகண்ட் ரோவில் 2 இருக்குன்னா 2 + 1 3. அது நம்ம எப்படி இந்த இதில் போடுறோம் பாருங்கள். லென்த் ஆஃப் இந்த ரிசல்ட் இருக்க -1 கடைசி அரே, அந்த அரேயில் கடைசி எலிமெண்ட்டில் எவ்வளோ லென்த் இருக்கோ அதோட +1. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து இத்தனை டைம்ஸ் வந்து உள்ள ஐட்ரேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரோ டாட் அப்பன் பண்ணுறேன். என்ன அப்பன் பண்ணுறேன்? நம்ம எது ஆட் பண்ணணும்? இந்த டெம்பில் இருக்க ஃபஸ்ட்டையும் செகண்டையும் ஆட் பண்ணணும். அப்படி தான் நம்ம சொன்னோம். இப்போ ஃபஸ்ட்டையும் செகண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க? temp ஆஃப் j ப்ளஸ் temp ஆஃப் j + 1னா temp ஆஃப் jன்னா என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு 0 இருக்கும். அப்போ 0னா இந்த எலமெண்ட்டும் அடுத்து இந்த எலமெண்ட்டும் ஆட் ஆகி என்ன ஆகும்? இந்த ரோவில் அப்பண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்பண்ட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த ரோ ஃபுல்லாமே உங்களுக்கு அப்பண்ட் ஆகி முடிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ இந்த ஒரு ரோ முடிஞ்சிருச்சு, அந்த ரோவை நம்ம ரிசல்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரோ டாட் அப்பண்ட் ஆஃப் ரிசல்ட். ஓகேங்களா? ஏன்னா அந்த ரோவே உங்களுக்கு ஃபில்அப் பண்ணி முடிச்சாச்சு, நம்ம ஆட் பண்ணி முடிச்சாச்சு. அந்த ரோவை என்ன பண்ணிக்கலாம்னா ரிசல்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்போ தானே நீங்கள் மறுபடியும் போகும்போது இந்த அடுத்து நெக்ஸ்ட் ரோ வந்து இதில் அப்பண்ட் ஆகும், ரிசல்ட்டில் அப்பண்ட் ஆகும். அதனால் நம்ம வந்து ரோ டாட் அப்பண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப் ரிசல்ட். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ரோஸாக கொடுக்குறேன். ஒரு ரோஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ஆன்சர் வந்துருச்சா? அடுத்து 2 ரோனா உங்களுக்கு எவ்வளோ வரணும்? இந்த 1ம் இந்த 1 மொத்தம் 2 வரணும். சாரி, ரோ டாட் அப்பண்டில் ரிசல்ட் டாட் அப்பண்ட் ஆஃப் ரோ. ஓகேங்களா? ஓகே இப்போ கரெக்டாக வந்துருச்சா? இப்போ உங்களுக்கு 2க்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்துருச்சு. இப்போ அடுத்து 3 கொடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்துருச்சுங்களா? இப்போ அடுத்து 4க்கு என்ன வரும்? 5க்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரணும். ஸோ நம்ம 5 ஸ்ட்ரெயிட்டாக ரன் பண்ணி பார்க்கலாம். 5 ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி 1 3 3 1 1 4 6 4 1 1 3 3 1 4 6 1. ஸோ இந்த சொல்யூஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே LeetCodeல போட்டுட்டு இன்டென்டேஷன்ஸ் போல கொடுத்துட்டு இப்போ இந்த ரிட்டர்ன் ஆஃப் ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் ஆகிடுச்சா? இப்போ நம்ம சப்மிட் கொடுத்துக்கலாம்.
ஓகே, இங்கே பாருங்க 46% பீட் ஆயிடுச்சு. இது ஓகே தான். பட் மெமரியும் வந்து நம்மளுக்கு 80% சேவ் ஆயிருக்கு. அப்போ இது ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் தான். அவங்க கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மெத்தட் சொல்லியிருப்பாங்க. சாரி, அவங்க வந்து எந்த ரெக்குயர்மெண்ட்ஸும் சொல்ல நீங்கள் இந்த டைமில் தான் பண்ண அப்படின்னு சொல்ல. பட் வந்து இது ரொம்ப எஃபிஷியன்டான சொல்யூஷன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறையா LeetCode ப்ராப்ளம்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கணுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பை.